2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாலிபம், ஒரு தீபம் எரிய வேண்டுமானால் அதற்கு எண்ணெய் வேண்டும் அல்லது எரிபொருள் வேண்டும். அந்த எரிபொருளை இங்கே நாம் பார்க்கிறோம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, பவர் டு பர்ன், பவர் டு ஷைன். அதை அவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. உத்தமம் என்றால் பெர்ஃபெக்ட் என்ற அர்த்தம் அல்ல, எந்த டாட்டும் இல்லாமல் பெர்ஃபெக்டா இல்லை, சின்சியரா இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், இவ்வளோதான் ஆண்டவரே எனக்கு வளம் இருக்குது, இவ்வளவுதான் எனக்கு பலன் இருக்குது ஆண்டவரே, இந்த வருஷம் முழுதும் நான் திரும்பி பார்க்குற ஆண்டவரே, நான் உண்மையாலுமே வளரல ஆண்டவரே, சின்சியராக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். தட்ஸ் அ சின்சியர் ஹார்ட். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், மார்க்கில் தேர்விலே பரீட்சையிலே மார்க் குறைந்து எடுத்திருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளைகள் சின்சியராக படித்திருந்திருப்பார்கள், சின்சியராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்தாமல். சில பிள்ளைங்களாம் புக்கு இருக்கும், புக்கு உள்ள நாவல் புத்தகம் வச்சு படிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா வந்தாங்கன்னா அந்த பேஜை திருப்பிடுவாங்க. அது சின்சியர் ஹார்ட் அல்ல, அது உத்தமமான இருதயம் அல்ல. ஆனால் உத்தமமாக நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் டெய்லி 2 hours 3 hours உட்காந்து படித்தேன், நான் ஏமாத்தலை, நான் சின்சியராக படித்தேன், சரி மார்க் வரங்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ சின்சியராக படித்தே, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஆண்டவரும். ஆண்டவர் நீ எவ்வளவு சாதித்தாய் என்று கேட்கவில்லை, எவ்வளவு நீ அச்சீவ் பண்ணினாய் என்று ஆண்டவர் கேட்பதில்லை. ஆனால் உன்னுடைய இருதயம் உத்தமமாக இருந்ததா? எ சின்சியர் ஹார்ட். ஆண்டவர் மேலே உள்ளதான ஒரு பற்றுதல். அப்படி ஆண்டவர் மேல் ஒரு சின்சியராக நாம் இருந்தால், சின்சியராக உள்ளதை உள்ளபடியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சொல்லுவது, மறைத்து மாய்மாலம் பண்ணி அப்படி அல்ல. அப்படி இருக்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். அப்படி வல்லமை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவுகிறது. அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவுகிறது. எத்தனையோ வல்லமையான சேட்டலைட்ஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது பூமிக்கு மேலாக சுற்றி கொண்டே இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், அதில் சில சேட்டலைட்ஸ் பூமியை ஸ்கேன் பண்ணுகிறது. எங்கே நல்ல தண்ணீர் இருக்கிறது, எங்கே தாது பொருட்கள் இருக்கிறது, எங்கே காப்பர் அயன் போன்ற ஓர்கள்லாம் பூமிக்குள்ளே மறைந்து இருக்கிறது என்பதை அது தொடர்ந்து ஸ்கேன் பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சேட்டலைட் சுற்றினால் பூமியில் ஒரு கோட்டை மட்டும்தான் அப்படி ஸ்கேன் பண்ணோம். ஆனால் ஆண்டுடைய கண்கள் அப்படி அல்ல. ஆண்டுடைய கண்கள் தாது பொருட்களுக்காகவோ அல்லது தங்கம் எங்கே இருக்கிறது என்பதற்காகவோ வெள்ளி எங்கே இருக்கிறது என்பதற்காகவோ ஆண்டுடைய கண்கள் ஸ்கேன் பண்ணுவதில்லை. ஆனால் யாராவது உத்தமமாய் என்னை பின்பற்ற மனதாக இருக்கிறார்களா என்று ஆண்டுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அதிலே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதோ உங்களுடைய மூப்பர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினதினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்துக்கோ இங்கே வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டுடைய கண்கள் உலாவி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் தம்முடைய எரிபொருளை ஊற்றுகிறார், தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். காலையிலே கேட்டது போல அவருடைய தயவுள்ள சித்தத்தை செய்வதற்கு அவர் விருப்பத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அவர் எரிபொருளையும் கொடுக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் இந்த ஸ்கெட்லை பார்த்தோம். விளக்கை எடுத்துக்கொண்டு, எதற்காக விளக்கு? விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரு லக்கு அல்ல. அந்த எரிந்து கொண்டிருக்க விளக்கை வைத்து கொண்டு அவர்கள் முன்னேறி போக வேண்டும். நாம் நேற்றைய தினத்தில் கேட்டோம், டார்ச் லைட் எதற்காக? டார்ச் லைட்டு வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு நின்று கொண்டே இருப்பதற்காக அல்ல, நடந்து முன்னே செல்ல வேண்டும். டு ப்ரோக்ரஸ், முன்னேறி செல்ல வேண்டும், வளர வேண்டும். அதற்காக தான் டார்ச் லைட். நேற்று தினத்தை சகோதரர் சொன்னார், இன்றைக்கும் சொன்னார். ஆரம்பத்திலே சகோதரர் ஜாக் அவர்கள் சொல்லும் பொழுது
நாம் நிற்கும்படியாக அல்ல, நின்று கொண்டே இருந்தால் நாம் பின்வாங்கி விடுவோம். ஆனால் முன்னேறி செல்லும்படியாக, ஒளியிலே நடக்கும்படியாக. ஆகவே நமக்கு எதற்கு எரிபொருள் கொடுக்கப்படுகிறது? எதற்காக நாம் எரிய வேண்டும்? நாம் ஒரே இடத்துல நிற்பதற்காக அல்ல, முன்னேறி செல்ல வேண்டும். ப்ராக்ரஸ். இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம், அதிவேகமாக போகக்கூடிய ராக்கெட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு எரிபொருள் இருக்கிறது. எரிபொருள் இல்லை என்று சொன்னால் ராக்கெட் மேலே போகாது. சகோதரர் சொன்னார், அந்த ராக்கெட் பூமியிலிருந்து போவதற்கு அது போராடுகிறது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்பொழுது படுவேகமாக போகிறது. அது எது போகச் செய்கிறது என்று பார்த்தால், அதற்குள்ளே உள்ளதான ஒரு எரிபொருள். எரிபொருள் அந்த ராக்கெட்டை வேகமாக செய்கிறது. எங்கெல்லாம் ஒரு காரியம் எரிகிறதோ அங்கே முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கார், அதற்கு எரிபொருள் போடுகிறீர்கள், பெட்ரோல் போடுகிறீர்கள், டீசல் போடுகிறீர்கள், அது உள்ளே எரிகிறது. உள்ளே ஒரு ஸ்பார்க் பிளக். எதற்காக ஸ்பார்க் பிளக்? அங்கே ஒரு நெருப்பை கொடுப்பதற்காக. அதனுடைய விளைவு என்ன? அந்த கார் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் முன்னேறி செல்வதற்கு. தமிழில் அழகான ஒரு கோரஸ் இருக்கிறது, ஆங்கிலத்திலேயும் அந்த கோரஸ் இருக்கிறது. முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே, இயேசு பக்கம் நிற்போம், டு ப்ரோக்ரஸ் அண்ட் கோ நியர் அண்ட் நியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுக்கு அருகாமையிலே போவதற்கு, இயேசுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற அளவிலே நாம் வளருவதற்கு, முன்னேறுவதற்காக தேவன் தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவருடைய கண்கள் உலாவும் பொழுது அது நோவாவை நோக்கி பார்த்தது. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆறாம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அப்படி கண்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு உத்தமமான ஒரு மனிதன் இருந்தார். அவர் நோவா. அவர் மீது ஆண்டுடைய கண்கள் பட்டது. இங்கே நாம் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனாலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்த 4 மனிதர்களை குறித்து நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். அதன் முதல் மனிதன் நோவா. அந்த நோவா வாழ்ந்த காலம் எப்படி இருக்குது என்று ஆண்டவரே சொல்லுகிறார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களிலேயும் நடக்கும் என்று நாம் லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும்பொழுது சொல்லுகிறார். நோவாவின் நாட்கள், அந்த நாட்களிலே நடந்தது போலவே லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 26ஆம் வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? பாவம் பெருகினது, மக்களுடைய பாவம் அக்கிரமம் பெருகினது. ஆனால் ஆண்டவர் நோவா ஒரு மனிதனை பார்த்தார். சகோதரர் சொன்னார், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் என்று ஜாக் நேற்று பேசும்பொழுது சொன்னார். அதே போல் இங்கே நோவா ஒரு மனிதன், ஆண்டவரே நான் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பின மனிதன். அதன் மூலமாக அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள்மார் அவ்வளோரம் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் சொன்னார். எதற்காக பேழை என்றால், இவர்களை காக்கும்படியாக, பெரிய வெள்ளத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாக நோவா பேழையை அவர் செய்கிறார். அந்த பேழையை செய்யும்பொழுது எவ்வளவோ கிண்டல் கேலி பண்ணியிருப்பார்கள். இந்த பிள்ளைகள் கல்லூரிக்கு போகும்பொழுது, அல்லது பள்ளிக்கு போகும்பொழுதெல்லாம், அல்லது வெளியே மார்க்கெட்டுக்கு போகும்பொழுதெல்லாம், என்னடா அவங்க அப்பா என்னமோ மழை வருதுன்னு சொல்லுகிறார், இன்னும் கப்பல் கட்டுறாராம், என்ன பெரிய இதாக இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கே வெக்கப்பட்டிருப்பாங்க. அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கெட்ட பேர், எல்லாம் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்திருப்பார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலேயும் நோவாவுக்கு தெரியும், வெள்ளம் வந்தால் தப்பிக்க போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் அந்த பேழை மட்டுமே. நோவாவும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த பேழைக்குள்ளே ஏறினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிங்கங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் யானைகளுக்கும் பூனைகளுக்கும் முயல்களுக்கும் அது உள்ளே போங்கள் என்று சொல்லி. அவர் பல கப்பலுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு கப்பல் தான் கீழ்ப்படிந்து உள்ளே போயிருந்திருக்கும். அது கீழ்ப்படியாத எத்தனையோ கப்பல்கள் அலைந்து கொஞ்சம் தயக்கம் காட்டி அப்படி இருந்ததெல்லாம் கொஞ்சம் எங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறேன், எங்கள் மாமாவை கேட்டு சொல்கிறேன் என்று சொன்ன விலங்குகள் எல்லாம் வெளியே அது அழிந்து விட்டது. அதே போல் எவ்வளவோ மக்களை அவர் பிரசங்கித்தார். 120 வருஷம் பிரசங்கித்தார், அவனுடைய நீடிய பொறுமை. ஆனாலும் மக்கள் அங்கே உள்ளே வரவில்லை. வெள்ளம் வந்தது, அந்த பேழை மிதந்து கொண்டே இருந்தது. ஆனால் சுற்றிலும் உள்ள மக்கள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள். அந்த தண்ணீரை நாம் எதிர்க்கப்படலாம், இன்று இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒப்பிடலாம். அந்த உலகம் உங்களை ஈர்க்கிறது, உங்களை வலுவாக ஈர்க்கிறது. இந்த நோவாவினுடைய வெள்ளம் எத்தனையோ வலியவர்களையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் அது தனக்குள்ளாக உள்வாங்கி கொண்டது. உள்வாங்கி அவர்கள் மரணத்திலே முடிவடைந்தார்கள். நோவாவின் வெள்ளத்தை போலதான் இந்த நாட்டிலேயும் நாம் பார்க்க வேண்டும். திரளான தண்ணீர்கள். அந்த எகிப்தை குறித்து நாம் கேட்டோம். எகிப்திலே பார்வோன் சேனையெல்லாம் வெளியே வரும்பொழுது அதிலே
ராட்சதர்கள் அல்லது பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அதிலே அழிந்து விட்டது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளோ அந்த செங்கடலிருந்து வெளியே தப்பித்து ஒரு வெளியே வந்தார்கள். நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 43 அதிகாரத்திலே, ஏசாயா 43 2 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த தண்ணீரையும் இந்த வெள்ளத்தையும் நாம் உலகத்துக்கும் பாவத்துக்கும் விடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது பாவம் உன்னை மேற்கொள்ளாது, அந்த தண்ணீர் உன்னை மேற்கொள்ளாது. நீ அந்த தண்ணீரை போல இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளாக நீ கடந்து போகும் பொழுது, அல்லது உன்னுடைய கிளாஸ்மேட்ஸோடு நீ இருக்கும் பொழுது, அல்லது அவிசுவாசியான உறவினர் மத்தியிலே நீ போகும்பொழுது, அல்லது பாவத்திலே சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட நீ இருப்பேன். ஆறுகளிலே நீ கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீரும் ஆறுகளும் அது உலகத்திற்கு ஒப்பாய் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு நோவாவின் காலத்தில் நடந்த கொடூரம் பாவம் எப்படி இருக்குது என்று நமக்கு தெரியவில்லை. சோதோம் குமாரில் நடந்த பாவம் பிரதானமாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது இருந்த பாவம் ஓரின சேர்க்கை, செக்ஷுவல் வயலன்ஸ் இன்றைக்கும் நாம் பெருகி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாலியல் பலாத்காரம் பிடித்து கொண்டு போகிறார்கள். நான் ஒரு நண்பர், அவர் ஒரு விசுவாசியாக இருந்தார். அவர் ஒரு பையனை என்னோடு கூட படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன், அவனும் ஒரு விசுவாச மாணவன் தான். ஒரு நாளில் இந்த மாணவன் கோயம்புத்தூர் அவனாசிக்கு வரக்கூடிய, கோயம்புத்தூர் ஈரோட்டுக்கு வரக்கூடிய தண்டவாளத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். திடீரென ஒரு வண்டியிலே போகும்பொழுது, இவன் இந்த நபர் அல்லவா, ஏனுவே நிற்கிறான் என்று சொல்லி ஒருவர் இறங்கி போய் அவன் கையை பிடித்து கொண்டு வந்தார். கேட்கும் பொழுது அவன் தற்கொலை செய்யும்படியாக ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு விசுவாசி. ஏனென்று அவனிடத்தில் பேசின பொழுது சொன்னான், நான் அந்த அண்ணனை நம்பி நான் போனேன், அவரோடு நான் தங்கியிருந்தேன், என்னை ஊரனை சேர்க்கையில் என்னை அவர் பலாத்காரம் பண்ணி நான் பாவம் செய்து விட்டேன், என்னோட மனசாட்சி வேதனைப்படுகிறது, துதிக்கிறது, எனக்கு நீ வழியே இல்லை, என் வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன், ஆகவே நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னான். நான் எண்ணி பார்த்தேன், இருவரும் விசுவாசிகள். ஆனால் எந்தளவாய் இந்த சோதனை இழுக்கிறது, எந்தளவாய் இந்த சோதனை ஒரு மனிதனை ஒரு அதிகாரத்துக்குள்ளாகவும் சோர்வுக்குள்ளாகவும் ஒரு மரணத்துக்குள்ளாகவும் தள்ளுகிறது. நாம் இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் யாரிடத்தில் நெருங்கி பழகிறீர்கள், யாரிடத்தில் நெருங்கி போகிறீர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நீங்கள் எளிதாக நம்பி நீங்கள் போய்விடக்கூடாது. பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுறேன், என் கூட வாப்பா ஹோட்டலுக்கு என்று கூட்டிக் கொண்டு என்னுடைய மாணவனை கூட்டிக் கொண்டு போனார்கள். திடீரென்று ஃபோன் கால் வருகிறது, ஐயா ஐடி கார்டை பார்த்தோம், உங்களுடைய மாணவன் ஹோட்டலில் இருக்கான், சீக்கிரம் வாங்க. போய் பார்த்தால் அவன் அங்கே கீறப்பட்டு இரத்தத்திலே மயக்கத்திலே கிடந்தான். அவனை தெளிவு வந்த பொழுது கேட்கும் பொழுது, பர்த்டே பார்ட்டி என்று சொல்லி வேறொரு பையன் வந்து என்னை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தான். ஆனால் அவனை பாலியல் ஹோமோசெக்சுவலுக்காக, ஓரின சேர்க்கைக்காக அவனை கம்பல் பண்ணி அவன் ரெஃப்யூஸ் பண்ணும் பொழுது அவன் குடித்த பாட்டிலை உடைத்து இவனை கீறி அவன் காயப்படுத்தி விட்டு போய்விட்டான். உலகம் கொடிய உலகமாக இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முன்பின் அறியாத நபர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டினால் போய்விட வேண்டாம். ஒருவேளை இந்த நாட்களிலே ஆசை வார்த்தைகளை ஃபேஸ்புக் மூலமாக காட்டலாம், உங்களை பல விதத்திலே இன்வைட் பண்ணலாம். பட் டோன்ட் கிவ் இன். அது வெள்ளத்துக்குள்ளாக நம்மை அழித்துவிடும். ஆனாலும் உத்தமாய் தேவனிடத்திலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், தண்ணீர்களை நீ கடக்கும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். முக்கியமான காரியம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதா? அதுதான் முக்கியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரம் 26 வசனத்திலே, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி, 17 வசனம், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணிந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கிறதை குறித்து நான் வாசிக்கிறோம். கடக்கும் பொழுது இந்த ராட்சதர்கள், இங்கே வாசிக்கிறோம், இந்த ராட்சதர்கள், பராக்கிரமசாலிகள், இராணுவங்கள், குதிரைகள், இவையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு திரி அணைகிறது போல அவர்களை நான் அணைய பண்ணுவேன். சந்தீப் இங்கே கொடுத்த செய்தியை நேற்று நான் யூடியூப் லிங்க்லே எங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். அதில் சொல்லுகிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்கள் பேருக்கு தான் ராட்சதர்கள், ஆனால் அவர்களை வல்லமையிலே நாம் எளிதாக அவர்களை மேற்கொள்ள முடியும். அவர்களை தேவன் எளிதாக அவர் ஜலத்தில் அழிய பண்ணுவார்.
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. நோவாவோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். வானத்திலே ஒரு வில் தோன்றும். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஜல பிரளயம் உன்னை அழிப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த ஜல பிரளயமாகிய உலகம், பாவம், மாம்சம் அது உன்னை மேற்கொள்ளாது. அதான் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட செய்யக்கூடிய உடன்படிக்கை. இனி பாவம் உங்களை ஆளாது. சின் வில் நாட் ஓவர் கம் யூ, யூ வில் நாட் சிங்க் இன் டு சின். நீங்கள் பாவத்திலே முழுடிக்கப்பட மாட்டீர்கள் என்றால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. அந்த கர்த்தருடைய கண்கள், நோவாவை பார்த்த கண்கள் அவருக்கு வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் அந்த வல்லமையும் பலனையும் கொடுக்கிறார். நாம் அடுத்து ஒரு நபரை நாம் வாசிக்கிறோம். அவரை தான் ஆபிரகாம். 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவர் இன்னும் 2 தூதர்களும் ஆபிரகாமை பார்க்கும்படியாக வருகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் எப்படியோ அது ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார். அப்பொழுது என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் என்னை விட்டு போக வேண்டாம். எவ்வளோ நல்ல ஒரு ஜெபம் பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் பார்த்து உங்களை கேட்கிறார், உனக்கு எங்கள் கண்களிலே கிருபை கிடைத்தது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். என்ன கேட்பீர்கள்? வேலையிலே ப்ரொமோஷன் எனக்கு வேண்டும் என்று கேட்பீர்களா? அல்லது விலை உயர்ந்த ஒரு வீடு வேண்டும் என்று கேட்பீர்களா? அல்லது கார் வேண்டும் என்று கேட்பீர்களா? அல்லது அழகான பெண் வேண்டும் என்று கேட்பீர்களா? அழகான மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்பீர்களா? என்ன கேட்பீர்கள்? ஆபிரகாமுடைய வாஞ்சி, என்ன விருப்பம் என்ன? உடைய கண்களிலே தயை கிடைத்ததானால் நீர் எங்களை விட்டு போகாதரும், எங்களிடத்திலே தங்கியிரும் என்று கேட்கிறார். அந்த அதிகாரத்திலே அந்த வாஞ்சியை பார்த்து ஆண்டவர் அங்கே கீழே வாசிக்கிறோம், உனக்கு உற்பவ காலத்திலே நிச்சயமாக ஒரு குமாரனை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று ஆபிரகாம் ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாக உனக்கு குமாரனை தருவேன். அங்கே ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய கட்டளைகளை கூறுவான், அவர்களை தேவ பக்தியிலே நடத்துவான், தேவ வழியில் அவர்களை பாதுகாப்பான் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். இதற்கு அடையாளமாக என்று நாம் வாசிக்கிறோம். இதற்கு அடையாளமாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ விருத்த சேதனம் பண்ணுவாயாக. எதற்காக? நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். அதற்கு அடையாளமாக இந்த விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்பது தேவனுடைய ஜனம், தேவனுடைய கல்லாத ஜனம் என்ற ஒரு பிரிவை உண்டாக்கும்படியாக விருத்த சேதனம். யூ ஆர் மை பீப்புள், நீங்கள் என் குமாரராய் குமார்த்திகளாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்குள்ளே உலாவுவேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்பதற்கு அடையாளமாக அதை கூறுகிறார். நாம் கீழே நாம் வாசிக்கிறோம், எதற்காக தேவன் விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக கொடுத்தார்? நோவாவின் காலத்திலே கொடுத்த உடன்படிக்கை வானவில், அது வெளியே இருந்தது. அந்த வானவிலை பார்க்கும் பொழுது மட்டுமே அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் வீட்டின் பிறந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. உங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருப்பதற்காக உங்கள் மாம்சத்திலே அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். விருத்த சேதனம் மாம்சத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு. ஆனால் ரோமர் 2:29 வாசிக்கிறோம், பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து மாம்சத்திலே மேன்மை பாராட்டம் இருக்கிறவர்கள், அதுதான் மெய்யான விருத்த சேதனம். அது தொடர்ந்து உங்கள் மாம்சத்திலேயே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. ஆனால் எப்பொழுதும் நாம் அதை நினைவு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே விருத்த சேதனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 3வது நாம் ஒரு நபரை வாசிக்கிறோம், யாத்திராகமம்
33 அதிகாரம் 13 வசனம். யாத்ரா 33 அதிகாரம் 13 வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதான் ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு உடன்படிக்கை. மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிய வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வழி எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிவதற்கும் என்னுடைய வழியை நீ அறிந்து கொள்வதற்கும் ஒரே ஒரு பதில்தான், என் சமூகம் உனக்கு வேண்டும், என்னுடைய பிரசன்னம் உனக்கு வேண்டும். மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த வனாந்தரத்தில் உன்னை வழி நடத்தி செல்கிறேன், பகலிலேயும் இரவிலேயும் உன்னை காப்பதற்கு தூதர்களை கொடுக்கிறேன், உன்னை எந்த மிருகமும் சேதப்படுத்தாது, உன்னோடு கூட தூதர்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீர் வராமல் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் அடி எடுத்து வைத்தால் கானானுக்கு நெருங்கி போய்கொண்டே தான் இருப்பேன், ஆனால் நீர் என்னோடு கூட வராத எந்த முன்னேற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே அல்ல. பட்டிமன்றத்துக்கு தலைப்பை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், நம்முடைய உலக வாழ்க்கையிலே கேரியர்லே நமக்கு கோல் வைக்கலாமா? நான் மேனேஜிங் டைரக்டர் ஆக வேண்டும், சிஇஓ ஆக வேண்டும், அல்லது சூப்பரிண்டிங் இன்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது கலெக்டர் ஆக வேண்டும். அந்த கோல் வைப்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதா இல்லையா என்பது பட்டிமன்றமாக வைக்க வேண்டும் என்று முதலிலே அப்படித்தான் தீர்மானித்தோம். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்களை வைப்போம். ஆனால் தேவன் இல்லாத எந்த ப்ரொமோஷனும், தேவனுடைய சமூகம் இல்லாத எந்த முன்னேற்றமும் முன்னேற்றம் அல்ல. அது மோசே அறிந்திருந்தார். ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட வராவிட்டால் நான் ஒரு அடி கூட நான் முன்னெடுத்து வைக்க மாட்டேன், அது முன்னேற்றம் தான், ஆனால் நீர் இல்லை என்றால் எங்களுக்கு வேண்டாம், ஆனால் நீர் எங்களோடு கூட வர வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சரி நான் சமூகத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். மோசே தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றபடினாலே அவன் தேவனையே விரும்பினான். ஆபிரகாம் தேவனுடைய கண்களில் தயவு பெற்றபடினாலே ஆண்டவரே நீரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினான். நம்மில் எத்தனை பேர் அப்படி கேட்போம், ஆண்டவரே உடைய கண்களை என்னை நோக்கி பார்க்கிறது என்று சொன்னால் நீர் எனக்கு வேண்டும், உடைய பிரசன்ஸ் எனக்கு வேண்டும் என்று காலையிலே கேட்டோம். மனசாட்சி, தூய்மையான மனசாட்சியை நம்ம எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். தேவ ஆவியான உள்ளத்திலே வாசம் பண்ணுவார் தேவனுடைய சமூகம். இங்கே மோசே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். ஏன் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். அங்கே ஸ்தேவான் அருமையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பல காரியங்கள் அங்கே அவர் விளக்கி சொல்கிறார். 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், மூலகிக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார்கள், செம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தை அவர்கள் சுமக்கிறார்கள், கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் மோசையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்தில் நம்முடைய பிதாக்களோடு கூட இருந்தது. மோசே ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை காண்பிக்கிறார். ஏன் மோசே என்னுடைய சமூகத்தை அவன் கேட்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மகிமை, ஷெக்கினா மகிமை, த ஃபயர் ஆஃப் காட், த ஃபயர் ஆஃப் காட். ஆண்டவரே எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, நான் வெளிப்பிரகாரத்திலே தங்கியிருக்க விரும்பவில்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயும் அல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நான் வர வேண்டும் ஆண்டவரே, மோடு கூட நான் உறவாட வேண்டும் ஆண்டவரே, மோடு கூட நான் நெருங்கி ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது மாத்திரமே the presence of God will burn like a fire in our hearts. அன்பு கொழுந்து விட்டு எரியக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அதை ஆண்டவர் மோசேயிட்டு சொன்னார், அந்த வனாந்தரத்திலே நீங்கள் போகும்பொழுதெல்லாம் என்னுடைய சமம் உங்களோடு கூட வருவதற்கு அடையாளமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணுவாயாக. கர்த்தருடைய பிரசனம் அங்கே வந்து இறங்கும். எப்பொழுதெல்லாம் மோசே தேவனுடைய பிரசனத்தை நாடினாரோ அப்பொழுதெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நினைவு கூறுவார். அங்கே தேவன் மக்களோடு கூட இருக்க முடியாது விரும்புகிறார். 3வது நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கண்களை தயவு பெற்ற மனிதர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இவன்
தேவனிடத்தில் தயவு பெற்றபடினாலே. அப்போஸ்தலர் 7:46. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினாலே யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இதற்கு முன்பாக மோசேயோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை அதில் பிரதானமானது ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அந்த ஓய்வு நாள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? யூ ஸ்பெண்ட் டைம் வித் மீ. ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். அந்த ஒரு நாளிலே என்னுடைய வேலைகளை மறந்து மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி விட்டு வைத்து அந்த நாளை எனக்கென்று விசேஷித்த ஒரு நாளாய் கொள்வாயாக. பார்த்தீங்களா, 10 கற்பனைகள் கொடுத்தாலும் அந்த உடன்படிக்கை என்னவென்றால் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அது ஒன்றே என்னுடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். என் ஜனங்கள் என்னை தேடுவார்கள், என் ஜனங்களை நோக்கி வருவார்கள், என்னோடு கூட வாசம் பண்ண முடியாது கேட்பார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 7:46 நாம் வாசிக்கிறோம், இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அருமையான ஒரு வார்த்தை. தேவனுடைய கண்களிலே தயை பெற்றபடினாலே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும். எவ்வளவு அருமையான ஒரு வாஞ்சை! ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும். 2 சாமுவேல் நான் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவர் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் அவன் சொல்கிறான், தேவனுடைய பெட்டி அங்கே வெளியே இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ண முடியும்? தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே, அது மழையிலேயும் வெயிலிலேயும் தேவனுடைய பெட்டியானது நனைந்து கொண்டிருக்கிறது, வெயிலே காய்ந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் எப்படி கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட கட்டிலே நான் படுத்திருப்பேன் என்று அவன் கேட்கிறார். அவனுடைய வாஞ்சியை பாருங்கள். வீட்டிலே பெட்ரூம்ல போய் படுப்பதற்கு மறுத்து விட்டார். உள்ளே நான் நினைக்கிறேன் வறண்டாவிலே படுத்திருந்திருப்பார் ராஜா. வறண்டாவிலேயே படுத்துக்கிறேன். என்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வீடு வருகிறதோ அப்பொழுதுதான் நான் உள்ளே போய் படுப்பேன். அங்கே நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்திலே, உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் கற்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். சாலமோனுடைய தேவாலயம், தாவீது அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்தார். ஆனால் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினார். தேவன் வந்து வாசம் பண்ணும்படியாக. தேவனுக்கு மனதிலே திட்டம் இருந்திருக்கலாம், எப்படி ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும், அதற்குரிய நீளம், அகலம், உயரம், என்னென்ன பொருட்கள் என்று ஆண்டவர் எப்போவோ தீர்மானம் போட்டு பிளான் பண்ணி அந்த ஃபைலில் வச்சிருந்திருப்பார். ஆனால் தேவன் எதற்காக வெயிட் பண்ணுகிறார்? யாருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் வருகிறது, எங்கிருந்து ஒரு விண்ணப்பம் வருகிறது. நம்மிடத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் வராதபடிக்கு தேவனாக ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். இங்கே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை பெட்டி வெயிலில் இருக்கிறதே, மழையிலே நனைகிறதே, திரைக்கு பின்னாக இருக்கிறதே, ஆண்டவரே, உமக்கு நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன் சொல்கிறார், சரி, உனக்கு நான் இந்த பதிலை நான் கொடுக்கிறேன். உன்னுடைய நாட்கள் நிறைவேறி நீ நித்திரை பண்ணும்பொழுது உன்னுடைய குமாரன் அந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன? ஒரு சிங்காசனம், நித்திய சிங்காசனம். அந்த தாவீதின் குமாரனாக இயேசுவே என்று நாம் இயேசுவை கூப்பிடுகிறோம். அந்த சிங்காசனம் இயேசு வந்தார். ஒரு த்ரோன், அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருந்தோம், ராட்சதர்களை மேற்கொள்வதற்கு. நாம் அந்த பேலஸ், பாடி பேலஸிலே பார்த்தோம். கடைசியிலே அந்த சிங்காசனம் உட்கார வேண்டியவன் அவன் அடிமைப்பட்டவனாய் மாறிவிட்டான். நாம் சுயம்தான் சிங்காசனம் உட்காரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசுவாசிக்கிறோம், நீயும் என்னோடு கூட சிங்காசனம் உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். அது அங்கே அல்ல, இப்பொழுதே. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாரும், ஆண்டவரே என்னோடு கூட நீர் வாரும். நம்ம 2 பேரும் ஆண்டவரே உட்கார்ந்து நாம் அதை கேட்டோம். இந்த நுகம், இயேசுவும் நானும் என்னோடு கூட சேர்ந்து, அப்படிதான் தேவன் செய்ய விரும்புகிறார். தேவனோடு கூட இசைந்து, ஆண்டவரே, எல்லா ராட்சதரிலும் நாம் கொள்வோம், யாருக்கும் அடிமைப்பட வேண்டாம். ஒரு ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, அதுதான் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அருமையான ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினான். தேவ மகிமை வந்து வாசமாகிறது. ஸ்தேவான் அங்கே சொல்லுகிறார், சங்கீதம் 132 நாம் பார்க்கிறோம்.
அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 132. அதிலே ஒரு சங்கீதக்காரன் இப்படியாய் தாவீதினுடைய இயக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். தாவீதினுடைய இயக்கம் என்ன என்று 132ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாவீது என்ன சொல்லலாம்? 2ஆம் வசனம், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணு மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை. என்ன ஒரு வாஞ்சை பாருங்க. ஐ வாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதான் தாவீதுடைய ஏக்கம், ஒரு கிரை இன் த ஹார்ட். என்னுடைய கண்களின் இமைக்கு தூக்கம் அப்படின்னு என்னன்னா, நைட்டில் போய் படுத்துருப்பாரு, 10 மணிக்கு தூங்கலான்னு படுத்துருந்தார். படுத்த உடனே ஐயோ தேவனுடைய வாசஸ்தலம் அங்கேயே இருக்கே, அது எங்கே கொண்டு வந்து வைப்பது, எப்படி கட்டுவது? அவருக்கு முன்பாக மாதிரியே இல்லை. தேவனுடைய ஆலயம் என்று ஒன்றை பார்த்ததே கிடையாது. எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரம் தான், அதை சுற்றி வைப்பார்கள், ஒரு டென்ட் தான். ஆண்டவர் எப்படி கட்டுவது? அதை கிழக்கு மேக கட்டுவதா, வடக்கு தெற்காக கட்டுவதா, அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் வைப்பதா, அல்லது பெரிய ஒரு ஹாலாய் கட்டுவதா, எத்தனை மாடை கட்டுவது, எப்படி வைப்பது? தூங்கும்போதெல்லாம் அப்படி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒருவேளை வீடு கட்டுகிறவர்கள் அதை நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம். இப்படி கட்டுவோமா, அப்படி கட்டுவோமா, இதுக்கு இந்த பணத்தை செலவு செய்வோமா, கீழே கிரானைட் போடுவதா, மார்பிள் போடுவதா, டைல்ஸ் ஒட்டுவதா, அல்லது ரெட் ஆக்சைடு போடுவதா, என்ன கட்டல் செய்வது, கதவு தேக்கு மரம் வாங்குவதா, பணம் நமக்கு போதுமானதாக இருக்குமா, கையை விட்டு போயிருமா, தூக்கம் வராது. அதே போல தான் தாவீது சொல்கிறார், என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று அவன் பொருத்தனை பண்ணினான். அந்த அதிகாரத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய பாரத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது கைகளினாலேயே கட்டப்பட்ட வீடு. ஆனால் அவருக்கு பிரதான காரியம் என்னவென்றால் காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஸ்தேவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கைகளினாலே நான் கட்டப்பட்ட வீடுகளிலே நான் வாசம் பண்ணுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐ டோன்ட் டுவெல் இன் த ஹவுசஸ் பில்ட் பை ஹேண்ட். ஆகவே நாம் கட்டக்கூடிய அந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று கேட்கிறார். இப்பொழுது இதுவரை கைகளினாலே கட்டப்பட்ட, ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவருடைய உள்ளத்திலே பாவங்கள் கழுவப்படவில்லை. ஆகவே ஆவியான் உள்ளே செல்ல முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், நான் உனக்குள்ளே நான் வாசம் பண்ணி, நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், பீப்புள், எனக்கு ஒரு ஜனம் வேண்டும், எனக்கு ஒரு கட்டடம் அல்ல, எனக்கு ஒரு கூட்ட ஜனம் வேண்டும். ஆகவே தான் அந்த ஜனத்தை பிரிக்கும்படியாக விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார். எனக்கு ஒரு ஜனம் வேண்டும். அதற்கு பின்பு நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் முதல் பூமியிலே ஊற்றப்படும் பொழுதுதான் தேவனுக்கென்று மெய்யான ஒரு புது உடன்படிக்கை சபை உண்டானது. த சர்ச் வாஸ் ஃபார்ம்ட். ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனதினுடைய பாரத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவிலே ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவின பிறகு நம்முடைய உள்ளத்து மாயத்தமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் ஊற்றுகிறார். அங்கே முதல் சபை உண்டானது. அதற்கு முன்பாக தேவனுக்கு யார் தேவை? மனிதர்கள் தேவை. நாம் கொரிந்தியரிலே வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் விலை கரைத்தினாலே கொல்லப்பட்டீர்கள். நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல. ஆகவே தேவன் நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். நான் எங்கே தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன்? உங்களுடைய உள்ளத்திலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிறைவாய் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏதோ இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அது ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் நான் அந்த ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வல்லமையாக எனக்கு தேவை, உம்முடைய பிரசன்னம் முழுமையாக எனக்கு தேவை, உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். இதுவே வழி, இதே நடை என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேசுவார். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எப்படி வாஞ்சிக்க முடியும்? ஆண்டவரே, ஆவியானவரால் என்னை நிரப்பும்,
நிறைவான அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. அதுதான் நாம் பார்க்கிறோம். அவர் பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாமே அந்த ஆலயம். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஆகவே வாலிபலாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நீங்கள் ஒழுங்காக கவனிக்க வேண்டும். அதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் கனவீனமாய் கண்டதையும் சாப்பிட்டு இந்த உடலுக்கு வியாதியும் வேதனையும் வரவைத்துக் கொள்ளக்கூடாது. இது கர்த்தருடைய சரீரம். ஆண்டவரே, இதை நான் ஒழுங்காய் பாதுகாக்க எனக்கு கிருபை செய்யும். இதை சுத்தமாய் வைத்துக்கொள்ள கிருபை செய்யும். சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தையும். உள்ளமும் சுத்தமாக இருந்தால்தான் ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுவார். ஒரு சகோதரன் வீட்டிலே ஒரு கூடு இருந்ததாம், ஒரு மனிதனோட வீட்டிலே. அந்த கூட்டில் எப்பொழுதும் மேலே திறந்திருக்கும் பொழுது புறா வந்து உள்ளே உட்காரும். அதுக்கு பிறகு அது போய்விடும். பின்னே உள்ளே வந்து உட்காரும். ஒரு முறை அந்த கூட்டில் புறா வந்து உட்காருவதற்கு அது மிகவும் தயக்கம் காட்டியது. அது வரும், அப்படியே பறந்து விட்டு அப்படியே போய்விடும், உள்ளே வருவதில்லை. அந்த மனிதர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார், அது உள்ளே போகவே இல்லை. ஏனென்று அவருக்கு புரியவில்லை. ஒரு நாளிலே அந்த கூட்டை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஓரத்திலே, அந்த வட்டமாக இருக்கிற இடத்திலே ஒரு மெல்லிசான ஒரு பாம்பு அதில் படுத்து கொண்டிருந்தது. அந்த புறாவால் உள்ளே வர முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண வேண்டுமா? அங்கே இருக்கக்கூடிய பாம்பை எல்லாம் விரட்டி அடிங்கள். ஏனென்றால் இது தேவன் தங்கியிருக்கக்கூடிய வாசஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்தன் இப்படி சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையாய் இந்த பூமியிலே வந்து பிரவேசித்தார், நம்மை தேடி வந்தார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை பற்றி நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். என்னை பிசாசே, பெயல்செபூலே, எப்படி நீங்கள் என்னை தப்பாக சொன்னாலும் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் அப்படி பேசாதிருங்கள், அது உங்களுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொன்னார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு வர தேவையில்லை. அவர் வரவில்லை. அவர் தம்மை இந்த பூமிக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் தம்மை குறுக்கி சிறுமைப்படுத்தி அப்படி வரவில்லை. அவர் தேவனாகவே இறங்கியிருக்கிறார். அவர் எங்கேயும் எளிதாய் போய் தங்க முடியாது. அவருக்கு என்று சொந்தமான வீட்டில் தான் போய் தங்குவார். வாடகை வீட்டில் கொஞ்சம் இருந்துங்க பிரதர், அல்லது கார்பரேஷன் கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் தங்கிங்க பிரதர் இதெல்லாம் சொன்னால் அவர் சொல்லுவார், நோ 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 நோ, ஐ வாண்ட் டு ஸ்டே இன் மை ப்ராப்பர்ட்டி. என்னுடைய ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது? அங்கே போய் நான் தங்க விரும்புகிறேன். அவருடைய ப்ராப்பர்ட்டி யார்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வீடுகளிலே தங்க முடியாய் ஆவியானவர் வருகிறார். உங்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தங்க முடியுமா? தங்க இடம் உண்டா? அல்லது அங்கே கசப்பும் கோபமும் பொறாமையும் போன்ற அல்லது பாலியல் இச்சைகள், அந்தரங்க பாவங்கள் எல்லாம், இதெல்லாம் பாம்பை போல, அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் பொழுதெல்லாம் அதை விரட்டி அடிக்க வேண்டும். அது போக மட்டும் ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே என்று இருதயம். என்னுடைய ஆவி, நம்ம ஆவி சுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தங்க விரும்புகிறார். அதுதான் இந்த பாடி. இயேசு சொன்னார், ஆண்டவரே பிதாவே, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர், இந்த சரீரத்திலே நம்முடைய சித்தம் செய்யதோ வருகிறேன். நம்முடைய சரீரத்தை எப்படி ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு ஆலயமாய் பாதுகாக்க முடியும்? இந்த சரீரத்திலே ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நண்பர்களோடு கூட போகிறீர்கள், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யப்பா அதை செய்யப்பான்னு சொல்கிறாங்க, வாப்பா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் நம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. மோசமான ஒரு இடத்துல நீங்கள் போயிருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சிருந்தா என்னை நான் பாதுகாத்து கொண்டிருப்பேனே, நான் இப்போ ஒரு மோசமான ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கேனே, எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாபிலோனிலேயும் தேவனுடைய சித்தத்தை செய்வான் என்று வாசிக்கிறோம். ஆக எந்த இடத்துல இருந்தாலும் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்க அப்பா அம்மா ஃபெலோஷிப்பில் இருக்காங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சர்ச்சில் இருக்காங்க, அந்த இடத்துல அவன் வாழ்வது எளிதென்று நீங்கள் சொல்லலாம். இல்லை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு தேவ சித்தத்தை செய்ய முடியும். நான் படிக்கும் பொழுதெல்லாம் எப்படியாவது என்னுடைய எனர்ஜி, என்னுடைய ரத்தத்தை எல்லாம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துக்கு தான் கொடுக்க வேண்டும், உலக நிறுவனத்தை வேலை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை செய்தேன். அன்றைக்கு இருந்த வெளிச்சம் அவ்வளோதான். அது தவறா சரியான தெரியவில்லை. ஆகவே நான் ஒரு கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணி வேலை செய்தேன். அங்கு நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம், அது கிறிஸ்துவ நிறுவனமாக இருக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது எளிதல்ல. எல்லா இடத்துலையும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும். நேற்று பட்டிமன்றத்தின் முடிவு அப்படித்தான். நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல வேண்டுமெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். ஆனால் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த நாட்டிலே தேவன் ஒரு புது உடன்படிக்கை என்னவென்றால் ஒரு பரிசுத்தமான சபையை உண்டாக்க முடியாது வந்திருக்கிறார். ஒரு சரீரமாகிய சபை. பாடி பிலாங்ஸ் டு காட்.
God wants the body, ஒரு சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீர்களா? அவரே தலையாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய மாளிகையாக ஆலயமாக கட்ட விரும்புகிறார் என்றால் அதிலே தேவன் வாசம் பண்ண முடியாது விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபை அதுதான் பாதுகாப்பு. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் கதறல்கள், அழுகின சரீரங்கள், அழுகின மிருகங்கள் எல்லாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட இடத்திலே பாதுகாப்பான ஒரே இடம் நோவாவினுடைய பிழை. அதே போல இந்த நாட்டிலே பாதுகாப்பான ஒரே இடம் இருக்குமானால் அது தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். சிறிய காரியத்துக்காய் மனத்தாங்கள் அடைந்து இனி நான் சபைக்கு வரமாட்டேன்னு போயிட வேண்டாம். நான் ஒரு குடும்பத்தில் போயிருந்தேன். அந்த பையனை கேட்டேன், நீ ஏன்பா சபைக்கு வருவதில்லை? அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, சபைக்கு வருவதில்லை. இந்த சிறிய காரியத்துக்காக நீ தாங்கள் அடைந்து பெரிய இழப்பை நீ சந்திக்க போகிறாயா? வேண்டாம். உடனே அவன் மனம் திரும்பி அவன் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே சிறு சிறு காரியங்களுக்காய் நீங்கள் மனத்தாங்கள் அடைந்து நான் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய, தேவன் கிரியை செய்யக்கூடிய, தேவன் பாதுகாக்கக்கூடிய ஒரே இடம் சபை. கடைசி நாட்களிலே நாம் கொடிய நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதம் கொமோராவின் நாட்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே இடம் தேவனுடைய சபை. ஏனென்றால் தேவன் அங்கே ஆளுகை செய்கிறார். தேவன் ஆளுகை செய்யக்கூடிய சபை. அதான் தேவன் நமக்கு புது உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பார்த்தது போல நோவோடு செய்த உடன்படிக்கை ஒரு வானவில், ஜல பிரளயத்தினால் நீ அழிக்கப்படுவதை, பாவம் உன்னை மேற்கொள்ளாது, உலகம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர்களை கடக்கும்போது நன்னோடு கூட இருப்பேன். கேள்வி என்னவென்றால், என்னோடு கூட தேவன் இருக்கிறாரா? நான் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேனா? ஆபிரகாமோடு விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்டார். என்னுடைய ஜனம் உள்ளத்திலே மாற்றம், நான் தேவனை சேர்ந்த ஒரு மனிதன். மோசையோடு ஓய்வு நாள், தேவனோடு கூட வாஞ்சிக்கக்கூடிய, தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும். நேற்று நாம் கேட்டோம், நண்பனாய் உம்மோடு கூட வாழ வேண்டும், நான் அளவலாக வேண்டும். அந்த பேலஸ் ஒன்லே பார்த்தோம், எப்படி இயேசுவும் அந்த மூத்த மகனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது உங்கள் மேல் பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் உண்டாக்க வேண்டும். அந்த தேவனுடைய சபையிலே நீங்கள் பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரே, உமக்கு இந்த சபை ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். அதற்கு என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? நான் அதை முழுமையாக நான் செய்கிறேன் என்று நாமே ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உத்தமமாக இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் சின்சியரானே ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்திலே கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலத்துக்காக நீரனிலே வாசம் பண்ணும்படிக்கு, உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு, நான் எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவரே என்னை உத்தமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். கடந்த கால வீழ்ச்சிகள், பாவங்கள் எல்லாம் போகட்டும். அதை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு இன்றே முதல் நாள். ஆகவே இந்த நாளில் நாம் தீர்மானம் செய்வோமா?